கிறிஸ்துவிலே மிகவும் பெரியமானவர்களே, 23/8/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச வேலைக்கு விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதம் செய்வதாகபடி கிருபையானது இவரோடு செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். உடைய மகிமின் பிரசனம் இவரோடு இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி நீர் எப்போதும் இவருக்கு முன்பதாக கடந்து சென்று சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/8/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக. சமாதானத்தின் ஆவியானவர் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்தோமப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுத்து அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு. இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.